Hello everyone. லாஸ்ட் வீடியோல நம்ம WSL மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி லினக்ஸை வந்து கனெக்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம புட்டி யூஸ் பண்ணி எப்படி லினக்ஸ் கனெக்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம மொபைல் எக்ஸ்டம் யூஸ் பண்ணி எப்படி லினக்ஸ் கனெக்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி புட்டிக்கும் மொபைல் எக்ஸ்டமும் நீங்க லினக்ஸ் மூலியமா கனெக்ட் பண்றதா இருந்தா உங்களுக்கு யார் தேவைப்படுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் தேவைப்படும். ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் தேவைப்படும். அதுல இருக்கக்கூடிய EC2ன்ற ஆப்ஷன் இருந்தால் தான் சர்வர் கிரியேட் ஆகும். அந்த சர்வர் கிரியேட் ஆனால் தான் நமக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கிடைக்கும். அந்த ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அந்த லினக்ஸை நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை பத்தின டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியணும்னா என்னோட சேனல்ல நான் வந்து ஏடபிள்யூஎஸ் பத்தின ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்னா என்ன, விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம மொபைல் எக்ஸ்டம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இதுலயும் இதுக்காகவும் ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் கேட்டீங்கன்னா என்னோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட சர்ச் இன்ஜின்ல வந்து நான் EC2 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். EC2 கிளிக் பண்ணிட்டு அது உள்ள போய்க்கிறேன். ஸோ அது உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுங்க. லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு நேம் கேட்கும். நான் வந்து இன்ஸ்டன்ஸோட நேம் வந்து மொபைல் எக்ஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிடுறேன். மொபைல் எக்ஸ்டம்னு நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்தீங்கன்னா நான் வந்து லினக்ஸ் ஓஎஸ் நான் செலக்ட் பண்ணிக்க சொல்றேன். அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்கன்னா கிரியேட் நியூ கீபேட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்க என்ன பேர் என்ன வைக்கிறீங்கன்னா அதே பேர் வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பேர் வச்சுக்கோங்க. மொபைல் எக்ஸ்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். குட்டிக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதை செலக்ட் பண்ணணும். ஆனா மொபைல் எக்ஸ்டம்க்கு நீங்க வந்து இதை செலக்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பெர்ம் ஃபைல் தான். ஸோ இந்த பெர்ம் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கும் வந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகி நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இதையும் வந்து நம்ம வந்து மொபைல் எக்ஸ்டம்ல போயிட்டு அப்லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த லான்ச் இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிட்டுங்க. வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் லான்ச் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆயிடுச்சு. அப்படி கீழே வந்தீங்கன்னா வியூ ஆல் இன்ஸ்டன்சஸ் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா புட்டி, அதாவது புட்டி சர்வர் ஆல்ரெடி இருக்கு. நான் இன்ஸ்டன்ஸ் எதை மென்ஷன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா சர்வரை தான் மென்ஷன் பண்றேன். ஸோ இந்த புட்டி சர்வர் ஆல்ரெடி இருக்கு. அந்த புட்டி சர்வர் ஸ்டில் ரன்னிங்ல தான் இருக்கு. அதனால என்னால என்ன பண்ணிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா இங்க என்ன வேணாலும் கமெண்ட்ஸ் போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா மொபைல் எக்ஸ்டம் சர்வரை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சர்வர் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் ரன்னிங்ல மாறிச்சான்ட்டு. சூப்பர், ரன்னிங்ல மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க கனெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மொபைல் எக்ஸ்டம்க்கும் தேவையான யூசர் நேம் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மொபைல் எக்ஸ்டமோட யூசர் நேம். இதை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா காப்பி பண்ணிட்டு மொபைல் எக்ஸ்டமை டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் மொபைல் எக்ஸ்டம் இதெல்லாம் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணா போதும். ஸோ டவுன்லோட் மொபைல் எக்ஸ்டம்ன்றதை கொடுங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோம் எடிஷனுக்கு போய்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் கமெண்ட்ஸ் படிக்க தான் போறோம். அதனால வந்து இதை கொடுத்துட்டு டவுன்லோட் நவ் கொடுங்க. டவுன்லோட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஒன்று வந்து இன்ஸ்டாலர் எடிஷன், இன்னொன்று போர்ட்டபிள் எடிஷன். இன்ஸ்டாலர் எடிஷன்னா உங்களோட சிஸ்டம்ல டேரக்டா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது. போர்ட்டபிள் எடிஷன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். அதுதான் போர்ட்டபிள் எடிஷன். ஸோ இந்த வெர்ஷன் போர்ட்டபிளோ இல்லைனா இன்ஸ்டாலர் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால நான் இப்போதைக்கு நான் டவுன்லோட் பண்ண போறது கிடையாது. நான் டேரக்டா வந்து மொபைல் எக்ஸ்டம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நான் மொபைல் எக்ஸ்டம் கிளிக் பண்ணனா எனக்கு மொபைல் எக்ஸ்டம் வந்துடும். ஸோ நான் ஜஸ்ட் போர்ட்டபிள் எடிஷன் டவுன்லோட் பண்ணனால எனக்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டேரக்டா இது ஓப்பன் ஆயிடும். சரி, இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி லினக்ஸை கனெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய செஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து நியூ செஷன் கிளிக் பண்ணுங்க. நியூ செஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க SSH இருக்கு பாத்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமோட் ஹோஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா, எது காப்பி பண்ணியிருந்தோம், நம்மளோட யூசர் நேம் காப்பி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த காப்பி பண்ண யூசர் நேம் வந்து நம்ம எங்க பேஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த ரிமோட் ஹோஸ்ட்ல வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அட்வான்ஸ் SSH செட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து யூஸ் பிரைவேட் கீ பாத்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உங்க ஃபைலை வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரௌஸ் ஆகும். ப்ரௌஸ் ஆகி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பெர்ம் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. PPK ஃபைல் வந்து எதுக்கு அப்லோட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா புட்டி பாக்ஸ் தான் அப்லோட் பண்ணணும். மொபைல் எக்ஸ்டெம்க்கு நீங்க பெர்ம் ஃபைல் தான் அப்லோட் பண்ணணும். ஸோ இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மொபைல் எக்ஸ்டெம்லையும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த வே ஆஃப் அப்ரோச்சை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மொபைல் எக்ஸ்டம் யூஸ் பண்ணியும் நம்மளால வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ நமக்கு வந்து WSL மெத்தட் யூஸ் பண்ணா நமக்கு எந்த ஒரு AWS அக்கௌண்ட்டோ எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு பவர் ஷெல்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிரும். அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட் ஸ்டில் கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரி இன்னொரு AWS அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, குட்டி பாக்ஸ் மொபைல் எக்ஸ்டம்லாம் யூஸ் பண்றதுக்கு அவங்க வந்து டைரக்டா ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்வர் கொடுக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் எடுத்துட்டு வந்து புட்டிலையும் அதுக்கப்புறம் மொபைல் எக்ஸ்டம்லையும் கொடுத்து லாகின் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க இதுல இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸும் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சிஸ்டம் எப்போ நீங்க லாக் ஆஃப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதாவது எப்போ உங்களோட சிஸ்டம் நீங்க ஷட் டவுன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களே உங்களோட AWS அக்கௌண்ட்ல ரெண்டு இன்ஸ்டன்ஸ், அதாவது ரெண்டு சர்வர் ஆக்டிவ்ல இருக்குல்ல, அந்த ரெண்டு சர்வரையும் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாம கிரெடிட்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். அதாவது AWS உங்களுக்கு ஃப்ரீயா வந்து கொஞ்சம் கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. நீங்க சர்வர் வந்து எனேபிள் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு அந்த கிரெடிட்ஸ் வந்து லாஸ் ஆகும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் அகைன் இன்ஸ்டன்சஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்சஸ்ல வந்து உங்களோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஸோ ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது ஆக்டிவ் மோட்ல இருந்து டீஆக்டிவ் மோட்ல மாறிடும். ஸோ மறுபடியும் நீங்க எப்போ நீங்க வந்து மொபைல் சிஸ்டம்ல வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அகைன் அதை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்ல போயிட்டு இங்க வந்து நீங்க ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ்ன்றதை கொடுத்துட்டீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எப்போ நீங்க அகைன் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க மறுபடியும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்ல போயிட்டு ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்க பாருங்க பெண்டிங்ல இருக்கு, அகைன் ஆக்டிவேட் மோட்ல மாறிடும். ஸோ அப்படி மாறிடுச்சுன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அகைன் நீங்க வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது இந்த சர்வர் யூஸ் பண்ணி உங்களோட மொபைல் எக்ஸ்டர்மால யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு பர்மனெண்டாவே அது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, இங்க போயிட்டு டெர்மினேட்னு கொடுத்துட்டீங்கன்னா அது பர்மனெண்டாவே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதாவது திரும்ப உங்களால வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. நீங்க உங்களுக்கு வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்ல போயிட்டு ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். திரும்பவும் நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களால திரும்ப யூஸ் பண்ணவே முடியாது. அதாவது டெர்மினேட் ஆயிடும் அந்த சர்வரே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ் போட்டுட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.